மாட்டேன்றாங்க. புதிய வெட்டி வாங்கினா ஒரு 4 நாள் முன்ன பின்னா விட்டு வாங்கணும்ல, அதுவும் வாங்க மாட்றாங்க. எனக்கு காசை கொடுத்துட்டு வேலையை பாருடி, எங்கே போனாலும் அந்த தெருவுக்கு போனால் அங்கே போய் பிடிக்கிறது, இந்த தெருவுக்கு போனால் அங்கே போய் பிடிக்கிறது, காசு கொடுக்கணும்னு ஓடி ஓடி ஒளியுவாங்க பாவம். தண்ணி வெட்டிக்காரங்க அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க. அவங்க சம்பாதிக்கிறது 200ரூவா, அவங்களுக்கு வட்டி கொடுக்குறது 300ரூவா. கஞ்சி குடி குடிக்காட்டி எனக்கு 300 வட்டியே குறின்றது. ஒரு நாள் ரேட்டானா அடுத்த நாள் 50 ரூபா சேர்த்து கொடுக்கணும், 450 ரூபா கொடுக்கணும் 2 நாளைக்கு 1000 ரூபாய்க்கு. இதனாலேயே குடும்பம் நிறையா குடும்பம் வெட்டியாக பிள்ளை குட்டியை பார்க்காம அது வாட்டுக்கு அங்கேயே புரியுதுக்கு அது வாட்டு. என்னுடைய மனைவி பேர் வந்து பிரேமா. அவங்க நந்திசல்கிட்ட இருக்க காலபைரவர் கோயிலில் கடையில் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு சம்பளம் 300 ரூபா. அவங்க கொஞ்ச நாளாகவே அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் கலைன்னு சொல்லி இருந்தாங்க. அவங்ககிட்ட ஒரு 50,000 வாங்கினதாக எங்கள் வீட்டுக்காரம்மா சொல்லிச்சு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. அது எப்படி 2 லட்சம் ஆச்சுன்னு தெரியல. ஆனால் 2 லட்சத்துக்கு நான் வட்டி விடு அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரம்மா கொஞ்சம் நாளாக டார்ச்சர் பண்ணியிருந்துருக்காங்க. ஆனால் அது இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. நான் கேட்டேன் வீட்டுக்காரம்மா போய் சத்தம் போட்டேன், ஏமா இப்படி செஞ்ச இவ்வளோ பெரிய வட்டிக்குள்ள எப்படிம்மா வாங்குற அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் பார்த்துக்கிறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்துட்டேன். இது 13ஆம் தேதி சாயந்தரம் நடந்தது. நான் வீட்டுக்கு ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தேன்னா எங்கள் வீட்டுக்காரம்மா விஷத்தை குடிச்சு அதே வேலை பார்க்குற இடத்துல வாங்கி கீழே வளர்த்துட்டாங்க. அது என் தங்கை இந்த கடன் பிரச்சனை இல்லை. அதாவது இந்த கலையாசி இந்த திருப்பதின்றவங்க 2 பேருமே சேர்ந்து, அதாவது அந்த 50,000 2 லட்சம் ஆக்கி 2 லட்ச ரூபாய்க்கு நான் வட்டி என்னன்னு கேட்டால் 4% வட்டின்னு சொல்லி 8,000 கேட்டிருக்காங்க திருப்பதின்றவன். அது திருப்பதிகிட்டேருந்து இவங்க அந்த கலையரசின்றவங்க வாங்கி அதை 10% வட்டியாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா, அதாவது 2 லட்ச ரூபாய்க்கு. எங்கள் வீட்டுக்காரம்மாவால் 300 ரூபா சம்பளம் வாங்கி அதை கட்ட முடியல. எனக்கு தெரியாமல் வாங்கினது வாசி என்கிட்டையும் சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டே இருந்துருக்குறாங்க. அப்புறமேட்டுக்கு தெரிய வர வெட்டி இதை என்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் அதை சரி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னேன். நான் சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த திருப்பதின்றவங்களும் அந்த கலைன்றவங்களும் எங்கள் வீட்டுக்காரம்மாவை தரப்புறவா பேசியிருக்கிறாங்க. அங்கே ரொம்ப வித்தியாசமாக பேசுனதுனால எங்கள் வீட்டுக்காரம்மா மன உளைச்சல் ஆகி, ஆமாம் அதை கெட்ட வார்த்தை தகாத சேலை உரி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி இன்னொன்று தப்பான வார்த்தையெல்லாம் பேசியிருந்துருக்குறாங்க. இதை பேசுனதை கட்ட சொல்லி எங்கள் வீட்டுக்காரம்மா ஒரு 6:30 7 மணி போல் நெல்லுப்பட்டையில் இருக்கிற மருந்து கடையில் விஷ மருந்து வாங்கி பூச்சி மருந்து வாங்கி குடிச்சிட்டாங்க. சார் எனக்கு தெரிஞ்சது அவங்க ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி 50,000 சொல்லியிருந்தாங்க சார். அதுதான் எனக்கு தெரியும். இப்போ அது 2 லட்சம் ரூபான்றது எனக்கு தெரியல சார். சார் இதை வாங்கி நாங்கள் கொடுக்குற ஒரு மகளுக்கு ஒரு சின்ன விசேஷ ஃபங்க்ஷன் சார் மொத்தம் 4 பேர். அதாவது இதோட எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க 13ஆம் தேதி நாங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோம். இவங்க பார்த்தோன்னா 4 நாள் அவங்க போலீஸுக்காரங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எதுவும் கேட்கலையே, ஐசியூவில் தான் இருக்காங்க, சீரியஸாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் மற்றவங்கள்ட்ட கேட்குறப்ப என்ன சொன்னாங்க, எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். கமிஷனர் ஆஃபீஸில் போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்தாங்க. கொஞ்சம் சுறுசுறுப்பாக போலீஸுக்காரங்க அதை என்னன்னு சொல்லி எடுத்தாங்க. இப்போ நீங்கள் போராட்டம் பண்ணது என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரம்மா இன்னைக்கு காலையில் இறந்துட்டாங்க. இறந்ததில் பாடியை வாங்கிறதுக்கு கையெழுத்து போடுன்னு சொல்லி சொன்னாங்க. நான் கையெழுத்து போட மாட்டேன் சார். மொத்தம் எஃப்ஐஆரில் 4 பேர் பதிவாகிருக்கிறாங்க. அதில் ஒருத்தங்களை மட்டும் தான் பிடிச்சிருக்கீங்க. எங்கள் வீட்டுக்காரம்மா விஷம் குடிச்சுன்னா 9 நாள் ஆச்சு சின்ன வரையில். இன்னும் 3 பேர்த்த நீங்கள் ஏன் கைது பண்ணலை? இப்படியே நீங்கள் கைது பண்ண மாட்டீங்கன்னா அது மீறி இருக்கிறவங்க தப்பிச்சிடுவாங்க சார். அதை நீங்கள் அப்படியே பெருசுப்படுத்த மாட்டீங்க. அவங்களையும் சேர்த்து நீங்கள் 4 பேர்த்தையும் எஃப்ஐஆரில் அரெஸ்ட் பண்ணணும் சார் அவங்கள அப்படின்னு சொல்லி நான் வாங்காமல் இருந்தேன். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் சார் தான் சொன்னார், சார் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே உங்களுக்கு உங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு அந்த காரணத்துக்கு ஆளானவங்களோ அவங்கள பார்த்து அரெஸ்ட் பண்ணிடுறேன் நான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சார். சார் இந்த மாதிரி இந்த கந்து வெட்டி பிரச்சனையெல்லாம் எங்களுக்கு நடந்த மாதிரி இன்னொரு குடும்பத்துக்கு நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார். இது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆகாது. ஒரு 50,000 பிரச்சனைக்கு இவ்வளோ பெருசாக்கி எங்கள் வீட்டுக்காரங்க உயிரை போச்சு சார். நான் 3 பிள்ளைய வச்சுருக்கேன். ஒரு பொண்ணு கல்யாணம் முடிச்சிருக்கேன், 2 பிள்ளைங்க வயசு பிள்ளைங்க இருக்குது, வேலைக்கு போயிட்டு இருக்கோம். எல்லாமே நாங்கள் கூலி வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சார். இது மாதிரி எத்தனை குடும்பம் இந்த கந்து வெட்டினால பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியல. இதுக்கு ஏதாவது ஒரு விரைவாக ஒரு நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கும் சார். தமிழக முதல்வர் எடுக்கணும் சார் இதுக்கான நடவடிக்கை. டெய்லி மீட்ரு வெட்டி ரொம்ப அநியாயமாக நடக்குது. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். முடிவு கட்டினாத்தே எல்லாரும் எங்களை மாதிரி ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் எங்கள் அண்ணன் குடும்பம் மாதிரி ஒரு குடும்பம் தப்பிக்கணும்டா, அவங்க உயிர் வாழணும்டா, இவங்களை பூரா கட்டுமானப்படுத்தணும். இல்லைண்டா வேற கதி இன்னும் மதுரையே அழிய போகுது. அந்த அளவுக்கு நெத்தை வெட்டி பிரபலமாக ஆகிக்கிருக்கு. ஆகிறவங்களுக்கு கொஞ்சம் கோளாறு சொல்லி விஜய் அண்ணே நல்ல வழியை காமிக்கணும். அந்த மாமா உங்களுக்கு என்னடா செய்ய போறேன்னு சொல்றாரு விஜய். அதுக்கு ஒரு நல்ல அந்த பிள்ளையெல்லாம் நல்லபடியா இருக்கணும்னா இந்த எங்க அண்ணன் குடும்பம் மாதிரி யார் குடும்பமும் அழியக்கூடாது. இனிமேலுக்கு எங்க அண்ணன் பிள்ளைய மாதிரி யாரும் தாயில்லாத பிள்ளைகளாக கூடாது.
என் குடும்பத்துக்கு இப்போ நான் தான் ஆதரவாக இருந்தேன். என்னாலே முடியல. எனக்கு இந்த நேரம் எல்லாம் முடிச்சு வச்சுக்கிட்டு நான் உட்காந்துருக்கேன். எங்கள் அண்ணன் மண்டாடி கல் தூணு எனக்கா இருந்தவா அவளே செத்து போயிட்டா. மருந்து குடிச்சு நாங்கள் இருந்தோம்னா இல்லாச்சுன்னா வட்டி கட்டுறதுனால வீட்டுல சமைக்க முடியல. சமைக்கலாம். அவ வீட்டுக்கே கொண்டு வர மாட்டானே, காசே வீட்டுக்கு கொண்டு வர மாட்டாங்க. எல்லாமே அங்கங்க அந்தந்த இடத்துல கொடுத்துட்டு வைராக்கியமா வருவா. வீட்டுக்கு வரையில அவ உடம்பு கடைசியில் அவ உடம்பு இருந்தது போட்டால இருக்கு. பார்த்து எடுத்து பேப்பர்ல போடுங்க. எந்த குடும்பத்துக்கு இனிமேலுக்கு இந்த அநியாயம் நடக்கக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும். எங்க அண்ணனுக்கு வந்த கேதி யாருக்கு வரக்கூடாது, எங்க அண்ணன் பிள்ளைகளுக்கு வந்த கேதி யாருக்கு வரக்கூடாது. அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும். இது மாதிரி மருந்து குடிச்சு சாகுற இது வரக்கூடாது. இந்த விஜயானே முடிச்சு கொடுக்கணும் எங்களுக்கு. எவ்வளவு வட்டி கேட்டாங்க, எவ்வளவு வாங்கினாங்க? எல்லாம் 1000 ரூபாய்க்கு 30 ரூபா வட்டி, 200 ரூபா வட்டி, 50 ரூபா வட்டி. அவங்களுக்கு எந்த கையில வருதோ அந்த வட்டி தான் அவங்க சொல்ற வட்டியே இவங்க கொடுக்கலன்னா அசிங்கமான வார்த்தையில திட்டுவாங்க. இதுதான் அவள் நடந்துக்கிறது. இப்ப எந்த ஏரியால அவங்க இருந்தாங்க? மீனாட்சி கோயில் தான் சுத்தி, வேற எங்கேயும் இல்லை. அங்க வியாபாரம் பண்ற சுத்தி இருக்க ஆளுகட்டெல்லாம் கொடுத்து அவங்க சம்பாத்தியமே வருமானமே அதே. அது என்ன ஊருன்னு விளக்கு தூண்டு ஸ்டேஷன் நாங்க கொடுத்து எங்க அண்ணன் மண்டாட்டிய சேர்த்த சோறுக்கு கொடுத்துடு கம்ப்ளைண்ட். ஆனா அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அவங்க தீர்வே எடுக்கல 5 நாள் வரைக்கும். அதுலதான் எங்க அண்ணன் மண்டாட்டி ரொம்ப டேமேஜா போயிருச்சு. அவ உடம்பு பூரா உறுப்பு பூரா போயிருச்சுட்டாங்க. வட்டி காசு வட்டி கேட்டாங்கல்ல, கேட்டதுக்கு அப்புறம் மிரட்டித்தான் கேட்டிருக்காங்க அவள. அதனாலதான் அந்த மருந்தை குடிக்கிற அளவுக்கு போயிருச்சு. விஷத்தை குடிக்கிற அளவுக்கு போனதுக்கு காரணமே எங்க அண்ணன் மண்டாட்டிய மிரட்டி இருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு போன் அடிப்பேன், உங்க பொண்ணு அசிங்கமா பேசுவேன், கல்யாணம் முடிச்சு கொடுத்த பொண்ணு அந்த வாழ்க்கையை விட்டு வரணும் முண்டி இவங்க சொல்லிருக்காங்க. இல்லைன்னா உங்களை சீலை உருவுவேன் சொல்லவே எங்க அண்ணன் மண்டாட்டி வந்து அசிங்கமா பேசுற வார்த்தை எங்களுக்கு கூட பேச தெரியும். எங்க அண்ணன் மண்டாட்டிக்கு அந்த இதெல்லாம் தெரியாது. அவ குடியான வீட்டு பிள்ளை மாதிரி இருப்பா. ஐயர் விட்டாலும் இந்த பைரவர் கோயில சுத்தம் பண்ணதை கூட எங்க அண்ணன் மண்டாட்டி தான் கூப்பிடுவாங்க. அப்படியே அமைதியான பிள்ளை, அவ்வளவு சுத்தமா இருப்பா. அப்படிலாம் வேலை பார்த்துக்கிட்டு அவங்க கொடுக்குற பிரசாதத்தை எங்க வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. எங்க அண்ணங்களுக்கு எங்க அண்ணன் பிள்ளையே வேலை பார்த்துட்டு வந்து அந்த பிரசாதத்தையும் சாப்பிடுவாங்க. பைரவர் கோயில கொடுக்கறது. அங்கேயும் நீங்க போய் பைரவர் கோயில பிரேமாண்டு அவளை பத்தி எல்லாத்தையும் கேட்டுக்குங்க. 3 மாசம் ஆச்சு அவ சாப்பாடாக்கி. 3 மாசம் கரெக்டா ஆச்சு. இந்த காம்பவுண்டு வெளியே ரோட்ல எல்லா கடையிலையும் கேளுங்க. கடை வாங்கி எல்லா கடையிலயுமே 2000, 1500, 1000 3 கடையிலும் கடை வாங்கி வச்சிருக்காங்க. கொடுக்க முடியல. அதான் வட்டி வாங்கி அங்க கொடுக்கு, அந்த வட்டியை வாங்கி இந்த வட்டி கொடுக்க. இவங்க வந்து அரட்டி உன் சீலை உருவேண்டு சொருக்கு ஏக்கா நீங்க என்ன வட்டி இருந்தாலும் கொடுங்கக்கா, இவங்களுக்கு கொடுத்து நாங்க அடைச்சு விடுறேன்னு சொல்லி இங்க வாங்கி கொடுக்க. இப்படியே பெரிய போனதே அந்த கடையும் தொல்லை. இப்ப எங்க அண்ணன் மொண்டாட்டி உயிருக்கு காரணம் இந்த கடையும் தொல்லை. இந்த மீட்டர் வட்டியை குறைக்கணும். விஜய் அண்ணே வந்ததுனால எங்களுக்கு எல்லாம் நல்ல வழி கிடைக்கும் நாங்கெல்லாம் நினைச்சேன். எங்க அண்ணன் மொண்டாட்டி விஜய்க்கு ஓட்டு போடுங்க, என் பிள்ளைகளுக்கு என் பேரங்களுக்கு நல்லது செய்வாருன்னு சொன்னா இன்னைக்கு அந்த குடும்பமே ஓட்டு போட்டு குடிக்க கஞ்சிலாம உட்காந்துருக்கு. ஆட்சியில விஜயனை வந்த பின்னாடி எங்க அண்ணன் மக்கள் கஞ்சிலாம உட்காந்துருக்கு. இவங்களுக்கு நல்ல வழி அவர் காட்டுவாரு. அந்த குடும்பம் காட்டும். அந்த குடும்பத்தை நல்லா வைக்கணும். இதுக்கான தீர்வு காட்டணும். எங்க அண்ணன் மொண்டாட்டி செத்தட்டா அந்த குடும்பத்துக்கு பசியார இருக்கிறதுக்கு இந்த வீட்டுக்கு 7 மாசம் ஆச்சு வீட்டு வாடகை கொடுத்து. இப்ப காலி ஒண்ணுன்னு இருக்காங்க. 3000 ரூபாய் வாடகை இதுக்கு. இந்த 3000 ரூபாய்க்கு என்ன வழின்றே தெரியல. நாங்களும் சாப்பாடு தான் போட முடியும். எனக்குள்ள அக்கம் பக்கக்கார எல்லாருமே நாங்க சாப்பாடு தான் போட முடியும். வீட்டு வாடகை கொடுக்க முடியாது. இதுக்கு என்ன வழின்னு நீங்க தான் சொல்லணும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.